மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் ஆரி நடிக்கும் 4th ஃப்ளோர் பிப்ரவரி 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் விஜயை மையப்படுத்தியதாக தான் இருக்கும். அவர் என்ன ஆவார், எவ்வளோ ஓட்டு வாங்குவார், அந்த வாங்குற ஓட்டு யாருடைய ஓட்டாக இருக்கும், யார் காலை வாருவார். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி சொன்னால் அது ஒரு பலவீனமாக பார்க்கப்படும். வெளிப்படையாக பார்த்தா ஒருதலை காதல் மாதிரி இருக்கும், விஜய் தான் விரும்புகிற மாதிரியும். காங்கிரஸ் என்ன சொல்கிறது, பெற்றோர்களுக்கு தெரியாமல் காதலிக்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சியான தலைமை வகிக்கிற திமுகவுக்கு தெரியாமல் லவ் பண்ணுற மாதிரி தாவேக்கா மீதான காதல் இருக்கிறது தான் இந்த தேக்க நிலைக்கு காரணம். ஆதவர்ஜுனா சில நேரத்தில் சொன்னார், 42 ஆட்சியை பிடிக்க போகிறீங்க, எதுக்கு காங்கிரஸை போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நள்ளிரவில் போய் இன்னொருத்தர் எதிர்பார்க்குறீங்க. ஒரு தெளிவற்ற மனநிலையில் தான் ஓபிஎஸ் இருக்கிறார். கடந்த 2-3 மாதம் பார்த்தா பல நிலைப்பாடுகள் அவர் எடுத்துட்டார். ஸோ திமுகவில் தான் சேர போகிறான்னு நமக்கு இப்போயும் கூட நான் நம்ப தயாராக இல்லை. சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது தினம் ஒரு விஷயம் வந்துருக்கு. இவ்வளோ சீட்டு தராங்க, இவ்வளோ அறிவிப்பு வரப்போகுது அப்படின்ட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? உங்களுடைய என்ன நடக்குதுன்னே தெரியல. கூட்டணி தொடரணுங்கிற ஆசை 2 பேருக்கும் ஓரளவு நிற்குது. நம்பர்ஸில் பிரச்சனை இருக்குது. அவங்க 40 வரைக்கும் கேட்டதாகவும் இவங்க இருக்கிறது ப்ளஸ் 1-2 வேணா எக்ஸ்ட்ரா தரோன்னு சொன்ன மாதிரி இருக்குது. சில பல சந்திப்புகளுக்கு பிறகு அது ஒரு நிலைக்கு வரலாம். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தேக்க நிலையில் தான் நிற்குது. ஏன்னா விஜய் மீதான காதல் காங்கிரஸுக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு, அல்லது அந்த காதல் இன்னும் போகலை. அது வெளிப்படையாக பார்த்தா ஒருதலை காதல் மாதிரி இருக்கும், விஜய் தான் விரும்புகிற மாதிரியும். காங்கிரஸ் என்ன சொல்கிறது, பெற்றோர்களுக்கு தெரியாமல் காதலிக்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சி தலைவரான திமுகவுக்கு, கூட்டணி கட்சியான தலைமை வகிக்கிற திமுகவுக்கு தெரியாமல் லவ் பண்ணுற மாதிரி தாவேக்கா மீதான காதல் இருக்கிறது தான் இந்த தேக்க நிலைக்கு காரணம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்க காங்கிரஸ் விரும்பலை, அல்லது துணிச்சலாக உங்களோட உறவை தொடர எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு திமுக கிட்ட சொல்கிற துணிச்சல் இன்னும் காங்கிரஸுக்கு வரலை. இந்த குழப்பமான தெளிவற்ற மனநிலை தான் இந்த தேக்க நிலை காரணம். இந்த ஒரு வாரமாக இந்த ஒரு வார்த்தை போர் மாதிரி போயிட்டே இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வாரமாக இல்லையே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கதையில் நீங்கள் சொல்கிறது. வேணுகோபால் என்னைக்கு இப்படி சொன்னாரோ அதன் பிறகு அந்த சத்தமே காணுமே. இது கூட்டணிக்கு நல்லதுன்னு தான் நம்ம அட்வைஸ் பண்ணோம். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, உரிமை குரலில் போய் உங்கள் கட்சி தலைமையில் போய் சொல்லணும், உங்கள் கட்சி கூட்டத்தில் போய் இதெல்லாம் சொல்லணும். ஆட்சியில் பங்கு கொடுக்காம நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதீங்க, 40 இடங்களுக்கு ஒரு இடம் குறைஞ்சாலும் ஏற்றுக்காதீங்க. இதெல்லாம் மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி கிட்ட போய் சொல்லணும், கார்கே கிட்ட போய் சொல்லணும், சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்து பேசணும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் போய் டெல்லியில் போய் பேசணும். ட்விட்டர்லையும் தெருமுனையிலையும் பத்திரிகாரன்ட்டையும் பேசக்கூடாது. அதை தான் நம்ம சில்மிசம்னு சொன்னோம். சார் இப்போ சிஎம் சார் சொன்னது கருத்து என்னன்னா, இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்துக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன அது மேலே? இல்லை, இது வரைக்குமான வரலாற்றை அவர் சொல்கிறார். அப்படி ஒரு வாய்ப்பு 2006 வந்துச்சு. கலைஞர் அதை அமல்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த கூட்டணி ஆட்சிக்கும் தமிழ்நாடு தன்னை பழக்கப்படுத்திட்டு இருந்திருக்கும். ஆண்ட பெரிய கட்சிகளுக்கு அதில் இருக்கிற சங்கடங்கள் தெரிஞ்சதுனால தான் எடப்பாடி இன்னும் ஒத்துக்க மாட்டார். ஸ்டாலின் மட்டும் சொல்லலையே, எடப்பாடியும் அந்த வார்த்தை இன்னும் சொல்லலையே. ஆனால் காலம் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி அப்படி நடந்துடுச்சுன்னா அதுவே பழக்கமாகவும் ஆகிடும். மத்தியில் இப்படி தான் ஏகபோகமாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டணி ஆட்சி ஃபெயில்யூர் அப்படின்னு சொன்னாங்க. அதே கூட்டணி ஆட்சியை வாஜ்பாயும் 5 ஆண்டுகள் நடத்திட்டு போனார்ல, அதன் பிறகு நடந்த ஆட்சிகளில் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சியாக நடத்துகிறாங்க. ஸோ பழகிட்டால் அது வந்துடும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி சொன்னால் அது ஒரு பலவீனமாக பார்க்கப்படும். இந்தியா போன்ற பரந்துபட்ட ஒரு நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போது கூட்டணி அமைப்புங்கிறது வேற. ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு மாநிலத்தில் நடக்கிற போது தேர்தலுக்கு முன்பாக இப்போ விஜய் சொல்லலாம் அந்த வார்த்தையை, ஆண்ட கட்சிகளை சொல்கிறல தயக்கம் இருக்குது. ஸோ ரிசல்ட் வர்றதை வச்சு ஒரு இடம் நடந்துட்டா அதுக்கு எல்லாருமே பழக்கப்பட்டு தான் ஆகும். இல்லை, அவர் சொன்னனால தான் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் யார் சொன்னதுனால? விஜய் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அப்படி இல்லை. ஏங்க, அவர் தன் மனசில் பட்டதை ஒரு ஆசைக்காக சொன்னார். ஏன்னா அதிகாரத்தில் பங்கு தரேன்னு ஒரு பெருந்தன்மையோட சொன்னார். நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும். விஜய் விமர்சிக்கணுங்கிறதுக்காக அவர் சொன்ன எல்லாமே தப்புன்னு சொல்கிறதா? இல்லையே. அது இவ்வளவு செல்வாக்கு இருக்கிற ஒரு நபர் ஆட்சி அதிகாரத்துக்கு நான் வந்தால் நான் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிற அந்த பெருந்தன்மையை நம்ம பாராட்டி தானே சார் ஆகணும். அதையெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அதை நம்பி இன்னும் யாரும் போகலைன்றதான் நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். சார், உங்களுடைய கருத்து, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எது வலிமையாக இருக்குது? கிரவுண்ட் லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? இல்லை, இந்த கட்டமைப்பை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருக்கிற போது அண்ணா திமுக ஏற்படுத்திய கட்டமைப்பு இது, பூத் கமிட்டி வரைக்கும். அது பணமோ கொள்கையோ எதுனாலும் கடைசி வரைக்கும் போய் சேரணுங்கிற அந்த செட்டப்பை கரெக்டாக வச்சுருந்தா ஜெயலலிதா. அவருடைய மறைவுக்கு பிறகு அது கொஞ்சம் கரைஞ்சி போயிடுச்சு அதிமுகவில். இப்போ ஏதோ பூத் கமிட்டின்னு வச்சுட்டு இருக்கிறாங்க.
இதை அந்த ஜெயலலிதா காலத்து அதிமுகவில் இருந்ததை விட மிக வலுவான கட்டமைப்பு இப்போ திமுக ஏற்படுத்தினாங்க. பூத் கமிட்டியில் 10 ஓட்டுக்கு ஒரு ஆள் கண்காணிக்கிற மாதிரிலாம் செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சா கூட கரெக்டாக போய் சேர்ற அளவுக்கு அதுவும் தேவைப்படுதில்ல. அதில் கூட்டணி பலம், கட்சி பலம், அதிகார பலம், பண பலம்னு பார்த்தா இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு தான் ஒரு ஸ்டெப், ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தோணுது நமக்கு. டிஎம்கே கூட சேர்ந்ததில் வந்து என்டிஏக்கு ஏதாச்சும் பலவீனம் இருக்கா? இல்லை சார், ஒரு கட்சி ஒரு இயக்கத்தோட எந்த அணியில் போய் சேர்ந்தாலும் அந்த அணிக்கு அது பலம் தான். வரலைன்னா இப்போ இவங்களுக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தவங்க இப்போ சீமான் தேமுதிக போய் சேர்ந்தனால சீமான் ஏதாவது ஏமாற்றத்துக்கு ஆளாக இருக்காரா? விஜய் ஏதாவது ஏமாற்றத்துக்கு? ஏன்னா அவங்க எதிர்பார்க்கலாம், அவங்களுக்கு ஏமாற்றம் இல்லை. ஆனால் வலையே வீசின அதிமுக அது ஏமாற்றமாக தான் இருக்கும். வந்திருந்தா கூடுதல் பலமாக இருந்திருக்கும். அது பலவீனம்னு சொல்லக்கூடாது, வரவேண்டிய பலம் வரலைன்னு சொல்லலாம். அதுவும் கிட்டத்தட்ட பலவீனம் அப்படிங்கிறது. அது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் என் பார்வையை நான் சொல்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்களை. இது வந்து எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா, இங்கே சேர போறாரு, இங்கே ஆதரவு தர போறாரு அப்படிங்கிற விஷயம் பரவிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எண்ணம் இல்லாமல் இருக்கு. இல்லை, ஒரு தெளிவற்ற மனநிலையில் தான் ஓபிஎஸ் இருக்கிறார். கடந்த 2-3 மாதம் பார்த்தா பல நிலைப்பாடுகள் அவர் எடுத்துட்டார். ஸோ திமுகவில் தான் சேர போகிறான்னு நமக்கு இப்போயும் கூட நான் நம்ப தயாராக இல்லை. ஒருவேளை திமுகவில் இணைந்தாலோ, திமுக அணியோடு இணைந்தாலோ ஓபிஎஸ்க்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருக்கும். நான் அவரை அடையாளப்படுத்திய எவரும் எட்ட முடியாத மூப்பனார், வைகோ போன்ற பெரும் ஜாம்பவான்கள் கூட அடைய முடியாத அந்த முதலமைச்சர் பதவியை ரொம்ப எளிதில் 3 முறை அதை அலங்கரித்தவர், அமர வைக்கப்பட்டவர். அப்படி அமர்த்திய கட்சி அதிமுக, அமர்த்தியவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவின் படத்தை கூட பாக்கெட்டில் வச்சுக்க முடியாத நிலை திமுகவில் போய் இணைந்தால் ஏற்படும். திமுக நினைச்சுன்னா ஸ்டாலின் படம் தான் வைக்கணும், அதுதான் நியாயம். இல்லை, ஸ்டாலின் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் திமுக மேடையில் உட்காந்து ஜெயலலிதாவுக்கும் அவமானம், ஸ்டாலினுக்கும் அவமானம். சரிதானா? தன் கட்சியை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் வந்த பிறகு தன் படத்தை ஒருத்தர் வைக்க மாட்டான், தன் தலைவர் படத்தை வைக்க மாட்டான், தொண்டனே ரசிக்க மாட்டான்ல திமுக தொண்டனே. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு ஜீரணிக்க முடியாததாக இருக்கும். ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பதவி வேணும்னா அவர் திமுக பக்கம் போகலாம், மரியாதை வேணும்னா அவர் அமைதியாக இருந்தால் கூட நல்லதுதான்ன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் எப்பவுமே வரும்போது அதிமுக திமுக இது வந்து வலுவாக போய்கிட்டு இருக்கும். இப்போ வந்து விஜய்னு ஒருத்தர் வராரு, இவர் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்காரா இந்த தேர்தலில்? நிச்சயமா இந்த ஒரு தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் விஜயை மையப்படுத்தியதாக தான் இருக்கும். அவர் என்ன ஆவார், எவ்வளோ ஓட்டு வாங்குவார், அந்த வாங்குகிற ஓட்டு யாருடைய ஓட்டாக இருக்கும், யார் காலை வாருவார், யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணுவார், தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாகவோ, இல்லை இவரே எல்லாரும் சொல்கிற மாதிரி புசியானந்த் சொல்கிற மாதிரி 42% இருக்கு, ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படின்னு கேள்விகள் அத்தனையுமே, பயம், பீதி, எதிர்பார்ப்பு, எரிச்சல் எல்லாமே, ஒரு கோபம், விஜய் மேலே கோபமும் இருக்குது. அவர் பயன்படுத்த சில வார்த்தைகள் முதிர்ச்சி ஏற்றதுனால இந்த எல்லா உணர்வுகளுமே விஜயை மையப்படுத்தியதாக தான் இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாதுல்ல. ஸோ இந்த தேர்தல் அதை மையப்படுத்தியதாக தான் இருக்குது. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த சொல்கிறாங்களே சார் 40%, 20%, 26 அது ஒரு ஜனாவே மாற்றி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது எங்கேருந்து டிசைட் பண்ணுறாங்க? சர்வே அவங்க சர்வே எடுத்திருப்பாங்க. எனக்கு கருத்து கணிப்புகள் உடன்பாடு கிடையாது. பட் ஒரு பொது பார்வை, பார்க்குற விஷயங்கள், காதில் விழுறது, ஒரு பத்திரிகையாளராக ஒரு சராசரி மனிதர்கள் கவனிக்கிறதையும் பேசுகிறதையும் காதில் விழுறதை விட நமக்கு கொஞ்சம் அதிகமாக உள்ளோம். பார்த்தா இரட்டை இலக்க சீமான் 15 ஆண்டுகள் போராடி பெற்ற அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை மிக எளிதில் விஜய் இந்த தேர்தலில் பெறுவார்னு குறைஞ்சபட்சம் நான் ஒரு பார்ப்பேன். 9%, 10% வாங்கிடுவார். அதிகபட்சம் 15 வரைக்கும் வாங்கலான்னு நம்ம நினைக்கிறோம். எழுதி தருவீங்களா சார், கையெழுத்து போடுவீங்களான்னா நான் கிழிஞ்ச பேப்பரில் கூட கையெழுத்து போட்டு தர மாட்டேன். நம்ம பார்வை தான் நம்ம சொல்ல முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆனால் எல்லாருமே மக்களுக்கு எழுதா இருக்கு. கொஞ்சம் இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்றது என்னன்னா 20க்கு மேலே வந்துருவாரு சார். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் சார், நம்ம அவங்க பார்வை அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ 42 இருக்குல்ல, புசியானந்த் சொன்னதுபடி ஆதவர்ஜுனா சில நேரத்தில் சொன்னார் 42 இருந்தால் ஆட்சியை பிடிக்க போறீங்க, எதுக்கு காங்கிரஸை போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நள்ளிரவில் போய் இன்னொருத்தர் எதுக்கு பார்க்குறீங்க, கேள்வி வருதில்லை. அப்போ முரண்பாடு தெரியுதில்ல. கருத்து கணிப்புகள் பல பேர் எடுக்கிற சொல்கிறாங்க. 210 இடம்ப்பா நம்ம ஜெயிக்கிறப்பான்னு எடப்பாடி தான் சொல்கிறாரு. திமுக 2.1 பேரே வச்சுட்டாங்க அடுத்து அமைய போகிற ஆட்சிக்கு. எல்லாம் சேர்த்தா ஒரு 600 தாண்டுது. எப்படி எங்கேருந்து? மொத்தமே 234 தானே சார். எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுவோம், மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.